சென்னை காசிமேடு பகுதியில் சிங்காரவேலன் நகர் முதல் தெருவில் வசித்து வருபவர் குமரன். இவருக்கு வயசு என்ன ஆகுது அப்படின்னா 32 வயசு ஆகுது. இவர் ஏற்கனவே திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாகி டைவர்ஸ் பண்ணி போயிட்டாங்க. அதன் பிறகு இவர் வெல்டிங் டெக்னீஷியன். இவர் ஷிப்புக்கு வேலைக்கு போகிறார், ஃபாரினில் போகிறாரு. இதுக்கிடையில் குமரனுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெண்ணை பார்க்குறாங்க, நிச்சயம் பண்ணுறாங்க, திருமணத்துக்கு தேதியும் குறிப்பிடுறாங்க. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பையன் வந்தவுடனே கல்யாணம் பண்ண வேண்டியது தான். ஊர்லேருந்து குமரன் வந்தோடனே கல்யாணம் பண்ண வேண்டியது தான். அதன் அடிப்படையில் குமரன் என்ன பண்ணுறாரு, நியூ இயருக்காக லீவு கொடுக்குறாங்க. லீவு கொடுக்கும்போது இவர் வரார், நியூ இயருக்கு வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்தோடனே அங்கே இருக்கிற நம்ம நண்பர்களுடைய சாதாரணமாக நண்பர்கள் இருப்போம், ஜாலியாக இருப்பாங்க இல்லையா, அது எல்லாருக்குமே உள்ளது தானே. ஒரு ஜாலியாக பேச கேக்குலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டு ஆயிருக்கு, சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க. சாப்பாடுனா ஃபாஸ்ட் ஃபுட் கடை எல்லாம் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்குமே நைட் நேரத்தில். 31 அதாவது 31 நைட்டு பரபரப்பாக இருக்கும் இல்லையா. அப்போ குமரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கின்னு தன்னுடைய நண்பர் ராகேஷையும் வண்டியில் ஏற்றிக்கின்னு போகிறார். இது போயிட்டு மெயின் ரோடுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பாடு வாங்கி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது பக்கத்து தெருவில் போயிட்டு தான் பைக்கில் போகிறாங்க. அப்படி போகும்போது மக்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் கோலம் போட்டுருக்காங்க. கோலம் போட்டுருக்கும்பொழுது மெதுவாக தான் வந்திருப்பார் இவர். அவ்வளோ கூட்டம் இருக்கும்போது எப்படி ஒருத்தன் வேகமாக போக முடியும். வந்த உடனே ஒருத்தன் பிடிக்கிறான், நான் பொண்டாட்டி கோலம் போட்டுனது பொண்டாட்டி இடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு. அவர் இடிக்கலாம் இல்லை, வந்திருக்கார் வண்டி எடுத்துன்னு. இல்லையா அப்படின்னு. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, எதுவுமே பண்ணலண்ணா, நான் வழி விடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டதில் வாய் தகராறாக இருக்குது. வந்தவர் யாருன்னா சரவணன் அவர் பேர். அவருடைய மனைவி தான் கோலம் போட்டிருக்காங்க, மற்ற பெண்களெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நீ எப்படி இடிக்கலாம் அப்படின்னு மீன் சண்டை எழுக்கிறார். நான் இடிக்கலைங்க, உங்கள் மனைவிக்கிட்டே கேளுங்க அப்படின்னா பேச்சு அதிகமாகி வார்த்தைகள் தடிக்குது. அப்படின்னும் போது அப்படியே ரைஸ் ஆகுது, கை கலப்பு உண்டாகுது. கை கலப்பு உண்டாகும் போது இந்த குடிகாரன் நாதாரி சரவணை கத்தி எடுத்து ஒரே குத்துறான் குமரனை. சரமாரியா குத்துன உடனே குமரன் அதே இடத்தில் சரிந்து உயிரிழந்தார். அதன் பிறகு அதை தடுக்க போன அவருடைய நண்பர் ராகேஷ் அவரையும் வெட்டுறான், குத்துறான். இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சு வந்த உடனே ராகேஷோடைய அப்பா விஸ்வநாதன் அவர் தடுக்கிறார். விஸ்வநாதையும் குத்துறான். இதுதான் அரக்கன் உள்ள போயிட்டானே, டாஸ்மாக் அரக்கன். இந்த மாதிரி அநியாயம் அக்கப்போர் நடக்கிறதுக்கு எல்லாமே கவர்மெண்ட் தான் காரணம். ஏன்னா டாஸ்மாக் கவர்மெண்ட் தானே, அவங்க தானே பொறுப்பாகணும். அப்போ ராகேஷ் தலையிலலாம் வெட்டு, ராகேஷோடைய அப்பாவுக்கு வயிற்றுல குத்து. உடனே போலீஸுக்கு தகவல் பண்ணணும். காஷ்மீர் போலீஸார் வராங்க. காஷ்மீர் போலீஸார் வந்தவுடனே இறந்து போன குமரனை தூக்கி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அதன் பிறகு இவங்க 2 பேரையும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அவசர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி அவங்க சிகிச்சை பெற்றுருக்காங்க 2 பேரும், அதாவது விஸ்வநாதனும் ராகேஷும். அதன் பிறகு போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா, விசாரித்து குற்றவாளிகள் அனைவரையும் கைது பண்ணுறாங்க. யார் அவங்க சரவணன் கூட இருந்து 4-5 பேர் இருந்து பண்ணியிருக்கானுங்க, ஒருத்தனா பண்ணலை. அது யார் அப்படின்னா, அதாவது குமரன், அவருடைய நண்பன் ராகேஷ், இது வேற ராகேஷ், அதுக்கப்புறம் பேபி, அதுக்கப்புறம் ஆகாஷ், அதுக்கப்புறம் ராகேஷ் என்கின்ற
ஜஸ்டின், பேபி 17 வயசு சிறுவன், மொத்தம் 5 பேர். சரவணன், ஆகாஷ், ராகேஷ், ஜஸ்டின், பேபி மற்றும் 17 வயசு சிறுவன் 5 பேர். 5 பேர் தான் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணி நீதிமன்றம் சிறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த நாதாரிங்க மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது பாருங்க. ஆகாஷ் என்பவர் மேலே 3 கொலை வழக்கு உட்பட 18 வழக்குகள் இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்கு பாருங்க. எஸ்டேட் அக்கியஸ்டுங்க இவங்களாம். அதன் பிறகு சரவணன் மீது 1 கொலை முயற்சி வழக்கு உட்பட 5 வழக்குகள் பெண்டிங். 17 வயது சிறுவன் மீது கொலை வழக்கு உட்பட 4 வழக்கு பெண்டிங். இதுங்கெல்லாம் உருப்படுமா? தருதலைங்க. இதுங்க எல்லாம் எங்க உருப்பட போகுதுங்க? இதுங்களுக்கு என்ன முடிவு? என்ன பண்ணானுங்களோ அதே முடிதான் இவனுக்கும். கத்தி எடுத்தவனுக்கு கத்தி தான், புத்தி எடுத்தவனுக்கு புத்தி தான். புரியுதுங்களா? தப்பிக்கவே முடியாது. இது வரலாறு, இது உண்மை. எவன் எதை பிரயோகப்படுத்துறானோ அதுதான் அவன் தலைக்கு வரும். அதில் சந்தேகமே இல்லை. இது இந்த மாதிரி பல வழக்குகள் நடந்திருக்கு. ஆனால் எவனும் திருந்த மாட்டான், சொல் பேச்சும் கேட்க மாட்டான். அதுங்களாம் அடிபட்டு செத்து போயிடுவான். ஒண்ணுமே தெரியாமையே போயிடுவான். உலக வாழ்க்கை தெரியாமே செத்து போயிடுவான். இப்படிதான் இருக்கு. இத்தனை வழக்கு புனையப்பட்டிருக்கிறது. மறுபடியும் நான் ஒவ்வொரு பதிவுலையும் இதை தான் சொல்றேன். இத்தனை வழக்கு எதுக்கு அவன் மேல போடுறீங்க? சரி, இத்தனை வழக்கு நீங்க போட்டிருக்கிறீங்க, எதையாவது ஒரு வழக்காவது வாதாடி விட்னஸை ஏற்றி சார்ஜ் ஷீட் போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கிறீங்களா? அதுல உங்களுக்கு என்ன பிணக்கம்? ஆனா உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, எனக்கு தெரியும். புரியுதுங்களா? பந்தோபஸ்து, சிஎம் ரூட்டு, பிஎம் ரூட்டு, நான் ஃபிக் ஹவர்ஸு, கண்ட கர்மாந்திரம் உங்களுக்கு உண்டு, அது எனக்கு தெரியும். இருந்தாலும் குற்ற செயலில் ஈடுபடுபவர்களை கடுமையாக தண்டித்து நீங்க தான் சிறைக்கு அனுப்பணும். அப்படி அனுப்புனாதான் நீங்க நிம்மதியா வேலை பார்க்க முடியும், மக்கள் நிம்மதியா பெருமூச்சு விட்டு வாழ முடியும். அப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? அரசாங்கமும் போலீஸும் தான் காரணம். அப்படித்தானே? அரசாங்கம் டாஸ்மாக் அதை ஊற்றினு தான் தகராறு பண்றான். ஊரெல்லாம் போதைப் பொருள் ஓடி ஓடி பிடிக்கிறீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, ஓடி ஓடி பிடிக்கிறீங்க, கிலோ கணக்கில் பிடிக்கிறீங்க. ஆனால் நடந்துக்கினே இருக்கு, பிடிச்சிக்கினே இருக்கிறீங்க, குற்றவாளி அரெஸ்ட் பண்ணினே இருக்கிறீங்க. எங்கே இருந்து தான் வருது அந்த சரக்கு? இது வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த ஊற்றுக்கண்ணை அடைப்பதற்கு காவல்துறையினர்கள் தயாராக இல்லை. ஆக இது போன்று இளைஞர்கள் மதுக்கு அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி, இது போன்ற குற்ற செயலில் ஈடுபட்டு தன்னையும் அழித்து அடுத்தவர்களையும் அழிக்கின்றார்கள். இதில் யாருக்கு லாபம்? குமரன் செத்து போயிட்டாரு. குமரனுக்காக நிச்சயம் பண்ண பொண்ணு, அதனுடைய வாழ்க்கை என்ன ஆகுது? இந்த நாய்ங்களுக்கு தெரியுதா அதெல்லாம்? இது இப்படியே நீடிச்சுக்கின்னு போனால் இந்த நாட்டை திருத்தவும் முடியாது, குட்டி சவராக போயிடும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மேலும் இன்னொரு வழக்கில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.